இருக்கீங்களா? உங்களை தேடிட்டு கீழ் ரூமுக்கு போயிட்டேன். அது என்ன பெட்ரூமா? வீடெல்லாம் அப்படி சௌரியமா இருக்கா? இப்பதானே வந்திருக்கேன், நான் 2 நாள் போட்டும் சொல்றேன். ஆமா, சாருக்கு என்ன தொழில்? ரிட்டையர்ட் தாசில்தார். எனக்குன்னு இருக்க இந்த வீட்டை ரூமா தடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனா நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீ தான். என்னது பொம்பளை வாசனை வருது? பொம்பளை வாசனையா வருதே? கும்முன்னு வருதே. இந்த சென்ட்ட சொல்றீங்களா? சென்டா? ரொம்ப காஸ்ட்லி சென்ட். ஒரு சிட்டிக்கு எடுத்துக்குவா. கும்மு தூக்குது சென்ட். நரம்ப முறுக்கேத்த விஸ்கி பாட்டில் தான், ஆசி முறுக்கேத்த சென்ட் பாட்டில் தான். சார் நிச்சயமா சொல்றேன், இது ஆம்பளை பணத்து மேல தடவினா எழுந்து பொம்பளை பணத்தை தேடிட்டே போயிடும். நான் வேணா வச்சுக்குவா கூடாதா? அது என் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணது. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. இந்த கேலண்டரே எடுத்துட்டு போறேன். இந்த கேலண்டர் பாத்தீங்களா? மன்மத நாயுடு என்ன எடுத்துட்டு போனாங்கிற மாதிரி பாக்குறது. இந்த கேலண்டர் எதுக்கு சார் உங்களுக்கு? என் கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்கன்னு வச்சுங்களேன். ஆமா, அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை வாச்சானாங்கிறீங்க? அதுவா, ஒவ்வொருத்தருக்கு விநாயகர், வெங்கடாஜபதி, முருகங்கிற மாதிரி எனக்கு வாத்சாயனர் ஃபேவரட் காட். காமசூத்திரம் எழுதினவர். வீட்டுக்கு ஆம்பளைன்னு பேரு, என் பேச்சு எப்பவும் எடுப்படுறதே இல்ல. என்ன முனகல்? ஒண்ணு இல்ல தாயே, புத்தி இல்லாம அந்த சஞ்சீவை சாப்பிட கூப்பிட்டுட்டேன். வர வேண்டாம்னு சொல்லிட்டு வர தைரியம் இல்ல. வந்துட்டானா இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு போட்டுமே. யார் அந்த சென்ட்டுக்காரனா? என் கையால ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்? பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். சரி, நான் செய்யறேனே. எனக்கு முதல்ல சொத்து போடு. நான் வரதுக்கு முன்னாடியே கொட்டிக்கிட்டு ஓடி போயிடுறேன். போடு போடு. இந்தாங்கம்மா, உங்களுக்கும் தட்டு வச்சாச்சு. சரி, கையை கழுவிட்டு வந்துடுறேன். என்ன சென்ட் வாசனை? குட் மார்னிங் டாக்டரா. சாரிடா கண்ணா, காலங்கார்த்தால அண்டர்வேரோட ஒரு தகராறு. முடிச்சு போட்டுக்கிச்சு, புடிச்சு விழுத்தா நாடாப்புறா வெளியே வந்துச்சு. பின்ன கோத்து சுத்தி எழுத்தா பின்னு மாத்திரம் தான் வருது. தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமே எலாஸ்டிக் ஜட்டி தான். இங்க இருக்கீங்களா? வணக்கம் இந்துமதி அம்மா. என்ன டேய், இது உனக்கே நல்லா இருக்கா? பாருங்கம்மா, என்ன சாப்பிட வர சொல்லிட்டு இவன் முன்னால உட்காந்துக்கிட்டான். பெஷ் பெஷ். அது இல்ல சஞ்சீவி. சரி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உன் ஆபீஸ் டைம் வேற, என் ஆபீஸ் டைம் வேற. தட்டை எனக்கு தானே, குழி குழியா இருக்கு இட்லி தட்டை. பெரிய சமையல் போல் இருக்கு. அவியல் எனக்கு பிடிக்கும். எப்படி தெரியும்? நீ சொன்னியாடா? ஐயோ, என்னப்பா அது எல்லாமே காரமா இருக்கும் உங்க வீட்டுல? இவ்வளவு காரத்தை சாப்பிட்டுட்டு எப்படி நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறீங்க? சலம் சலம். திலகம் இங்க போயிட்டா? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. ஐயோ டேய், ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. அப்பா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா தங்கம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். தெரியும், அவசரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சலா சொன்னா நீங்க கோவில் குளம் கும்பாபிஷேகம் போயிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏத்த ஒரு பூசாரி கிடைக்காமலா போயிடுவான்? சபாஷ், அதிகார வர்க்கத்தை அடக்கி ஆள வந்த ஆண்மகன். அள்ளிக்கேற்ற அர்ஜுனன் தான். இந்த போராட்டம் புசுக்கிண்டு போய்விடாமல் தொடர். என்ன 25 பைசா உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். குண்டு குண்டா இருக்குப்ப, சாப்பிட்டேன். டேய் செவிடா, லாண்டரில இருந்து இன்னும் துணி வரல, வாங்கிட்டு வா போ. லாண்டரி துணிடா போ. இவனோட பெரிய நியூசன்ஸ், எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்லி ஆகணும். என்னது பேர் கல்லையா? உனக்கு பிடிக்குமா? இது என்னங்க கிராமத்து தீனி தானே? அங்க இருக்கிறப்ப நிறைய திம்ப, இப்ப பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிக்குமா? கிராமத்து சங்கதி எல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுறீங்களா? கொடுத்தா சாப்பிடுவேன்.
இப்படி வச்சுட்டு இந்த வேர்க்கடல் தொலியெல்லாம் பொறுக்க. குட் மார்னிங் லிட்டில் லேடிஸ். என்ன டீச்சர் குட் மார்னிங் சொல்ற மாதிரி டீச்சருக்கா வெயிட்டிங்க? ஆமா, நீங்க எல்லாம் எதிர்காலத்துல டான்ஸ் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்னடி பண்ண போறோம்? டான்ஸ் ஆட போறோம். யாருக்கா? எங்களுக்கு. அப்புறம் உங்க டீச்சர் மாதிரி கல்யாணம் வேணாங்க போறீங்களா? ஒண்ணு சொல்றேம்மா, உங்க டீச்சர் கிட்ட அலாரிப்பு கத்துக்குங்க, அகம்பாவம் கத்துக்க வேண்டாம், தில்லானா கத்துங்க, திமிர் கத்துக்க. லலிதா துர்கா கீதா, பரதம் கத்துக்கு வந்த இடத்துல மோடி மஸ்தான் கிட்டையும் கழக்கூத்தாடிக்கிட்டையும் என்ன வெட்டி பேச்சு? போங்க எல்லாரும் போங்க போங்க, நல்ல பிள்ளைங்களா வந்து போங்க. இங்க வந்தா கண்டவங்களோட பேசப்படாது. நீங்க அவர்தான் டான்ஸ் பத்தி கேட்டாரு டீச்சர். இவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் பத்தி என்ன தெரியும்? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி. திலகம், முழிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா பாடுறாருல்ல? திலகம், இது எல்லாத்தையும் உள்ளதை பசங்க வந்துட்டாங்களா? புடவை கடைக்கு போனீங்களே, பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு போயிருக்கலாம். பாவம், பசங்க எல்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்கல்ல? இல்ல காத்துட்டு இருக்குல்ல, கத்துட்டு தான் இருக்காங்க. என்ன கத்துக்கிறாங்க? கற்பூர வாசனை தெரிஞ்சு கழுத. ஆனா அதிக பிரசங்கத்தனமா இங்க வந்து ஆடினதுக்காம நிக்கணும். மயில பார்த்து ஆடின வான்கோழி நினைச்சுக்கங்களேன். இந்த பாருங்க, நீங்க பலாப்பழம் மாதிரி வெளியே ஒரே முள்ளா இருந்தாலும் உள்ள யூ வெரி ஸ்வீட். அந்த சிகரெட் திலகம், என்னமா சமையல் ஆயிடுச்சா? சீக்கிரம் ஆகட்டும். உள்ளவங்களுக்கே சமைச்சு போட முடியல, இதுல ஊர பசங்களுக்கு வேற சத்திர மாதிரி. ஸ்நேகனா ஸ்நேக, இதெல்லாம் மாமியார் கூட, இதுல என்ன பொட்டடியாரோ? தானம் கொடுத்த மாட்ட பல்ல புடிச்சு பார்த்த மாதிரி. சாம்பார்ல உப்பு குறை, மொத்தத்துல புளிய போட்டு மொத்தத்துல காரத்து குறையும். திலகம், என்னமா எதுக்கும் இன்னையில இருந்து சமையல காரத்து குறைச்ச போடு. ஏமா உங்களுக்கு தான் காரம் நிறைய வேணுமே. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன திலகம், நானும் வந்து சமையல் குது பண்ணட்டுமா? வேண்டாமா, எல்லாம் நானே தயார் பண்ணிடுவேன்.